ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2024ல் நீங்கள் PS3 வாங்குவோமா வேண்டாமா அப்படின்னு எதுவும் கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? அப்போது கவலை விடுங்க, நீங்கள் கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா நம்ம வீடியோவில் இப்போது PS3யோட அன்பாக்சிங்கை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம வீடியோவோட ஹீரோவை கூப்பிட்டுலாமா? இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோ. இந்த ஹீரோ வந்து பழசாக இருக்கலாம், ரொம்ப பழசாயிட்டாப்பில். ஏன்னா 2010லே வந்துட்டார், வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் இவர் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ட்ரீம் அப்படின்றான். எனக்கு இது ஒரு ட்ரீம் தான். PS2வே ரொம்ப பெரிய ட்ரீம் எனக்கு. ரொம்ப காசு கொடுத்து நிறையா விளாண்டுருக்கேன் வெளியே. வாங்க இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இவர் தாங்க நம்ம ஹீரோ. நான் ஏன்னா இதை வந்து கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உடனே நம்ம ரிவ்யூ பண்ண முடியாது, ஏன்னா காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும், உடனே செக் பண்ணணும் ஒரு 10 டேஸில். அதனால் வந்து 10 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் குப்பையாக இருக்குது. ஒரு ஜாய்ஸ்டிக் திருப்பி பேக் பண்ணியிருக்கேன் அழகாக. அப்புறம் வந்து ஒரு கேபிள், அப்புறம் வந்து HDMI கேபிள். இதை வச்சு தான் நம்ம அவுட் எடுக்க முடியும் டிவிக்கு. அப்புறம் இன்னொன்று ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ணுற கேபிள். பேர் பண்ணுறதுக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கும் இதை வச்சு பண்ணுவோம். இது வந்து பின்னாடி சொல்கிறேன். இது ஒரு 2 கனெக்டர் வந்து தனியாக வாங்கியிருந்தேன். அப்புறம் அவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லை. இப்போது வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போமா? வாங்க.
மானிட்டர் ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாரி, தப்பான பட்டன் அமைக்கிவிட்டேன். உணர்ச்சி பட்டு பவர் பட்டனுக்கு பதிலாக சிடி பட்டன் அமைக்கிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பவர் பட்டன் அமைட்டு பவர் ஆன் ஆகிட்டுருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஆடியோவுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த ஸ்ப்ளிட்டரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆடியோ கேபிள் ஆடியோ, அது வந்து பேக் பேஸ் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து ஆடியோ போர்ட் ஒன்று இருக்கும். அதை வந்து இந்த ஸ்பீக்கரில் ஆடியோ கனெக்ட் பண்ணிடணும். இதுக்கு வந்து சப்ளை தேவை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இந்த சப்ளை நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் நம்ம ஹீரோவோட ஜாய்ஸ்டிக் போர்ட்லேருந்து எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் தானே கனெக்ட் பண்ண போகிறோம். ஜாய்ஸ்டிக்கை ஃபஸ்ட்டில் கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வந்துருச்சு நம்ம ஹீரோ உயிர் வந்துருச்சு. அது தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாத்துக்கும் இன்னொரு டவுட் வேறு இருக்கும். என்ன டவுட்டுன்னு சொல்லவா? இது வந்து ஜெயில் பிரேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு சவுண்டு எப்படி கேட்க வைக்கிறது? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜெயில் பிரேக் தான் வாங்கினேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம மட்டும் லேண்டாக போதும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் லேண்டாக போதும். அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஜெயில் பிரேக்கில் இது ஒரு வெர்ஷன் ஃப்ரெண்ட்ஸ், 2 வெர்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம நிறைய கேம்ஸ் வச்சுருக்கோம் பாருங்கள். காட் ஆஃப் வார், ஜிடிஎஃப் 5 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஹிட்மேன் வச்சுருக்கேன், இன்ஃபார்ம் வச்சுருக்கேன், நீட் ஃபார் ஸ்பீட் வச்சுருக்கேன், பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா வச்சுருக்கேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கேம்ஸ் இருக்குது. இது நம்ம ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த கேம்னாலும் ஏற்றி கொடுக்க சொன்னால் ஏற்றி கொடுத்துருவாங்க. இதுக்கெலாம் சார்ஜஸ் கிடையாது. இப்போ காட் ஆஃப் வார் விளாடுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளேஸ்டேஷன் 2. நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப ப்ளேஸ்டேஷன் 2 தான் நம்மளுக்கு ரொம்ப இருந்தது. அதில் வந்து காட் ஆஃப் வாரும் காட் ஹேண்ட் அப்படின்ற இன்னொரு கேமும் ரொம்ப ப்ரிஃபரண்ட்டாக விளாடுவோம். தனியாக விளாண்டா ஃப்ரெண்ட்ஸோடனா பெயின் தான் ஃப்ரெண்ட்ஸ். காட் ஆஃப் வார் 3. கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு? இதுக்கு தான் நம்ம ஸ்பீக்கர் வாங்கியிருக்கோம். இந்த ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். சவுண்டு நல்லா கேட்கும். லோட் கேம் வேணாம், நியூ கேமில் விளாடுவோம். ஏன்னா நான் வந்து இப்போ தான் உள்ளே போகிறேன். ஓகே, இப்போ இந்த கேமோட சவுண்ட் லைட்டாக கம்மி பண்ணிக்குவோம். இப்போ நம்ம காட் ஆஃப் வார் 3 ப்ளே பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் PS3யோட.
தூக்கிட்டாங்க. அப்பாடா தூக்கி போட்டான் சிங்கக்குட்டை. போச்சுரா. எங்கே இருந்தான்னா சொல்கிறோமானவே போச்சுரா. போச்சுரா. ஓடணும் போல இடத்த விட்டு. போடுங்க தலைவனை முடிச்சிடுவோம். முடிச்சாச்சுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் நீங்கள் PS3யோட அன்பாக்சிங் அண்ட் கொஞ்சம் போல் கேமிங் சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து இது ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க ஒன்லி ஃபார் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங். அதை வந்து நீங்கள் வேறு எதுக்கு யூஸ் பண்ணவே மாட்டீங்க. அண்டு கேமிங்ஸ் வந்து எனக்கு வந்து சின்ன டிஸ்பிளே விளையாடுறது வந்து கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுத்துகிட்டு போக முடியாது, எங்கேயும் வெளியே வச்சு விளையாட முடியாது. ஆனால் வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலியோடையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் உங்கள் கோலீக்ஸ் யாரோடனாலும் கண்டிப்பாக ப்ளே பண்ணுறதுக்கு இது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபீலிங் கிடைக்கும். மெமரிஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ரியேட் பண்ணும். அவ்வளோதாங்க, இதை பற்றி வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் வாங்குறத பொறுத்து இருக்குதுங்க. ஒரு PS3 வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்து, எனக்கு இந்த PS3 வந்து ஒரு 10 days வந்து செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் நீங்கள் பேலன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட மூலிமா நம்ம தெரிஞ்சவர்கிட்ட வாங்கினோம். செகண்ட் ஹேண்டில் செகண்ட்ஸ் தாங்க, 12,000 தான். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் வெரிஃபை பண்ணி ஒரு 4-5 விஷயம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும். இந்த நம்ம PS3யில் வந்து ஆன் பண்ணி பார்த்து ஒரு 1/2 hour to 1 hour நீங்கள் அங்கே நின்று ப்ளே பண்ணலாம். அவங்க அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. எந்த PS3 வந்து உடனே வாங்கிட்டு போங்க அப்படின்னு வந்து எந்த கேம் ஸ்டேஷன்லேயும் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து 1 hourலேருந்து 1/2 hour வந்து கண்டிப்பாக விளையாடுறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் தருவாங்க. நீங்கள் விளையாடலாம். விளையாண்டு பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கன்சோல் வந்து நார்மல் வார்மிங்கில் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஓவர் ஹீட் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அது போக வந்து வீக்லி ட்வைஸ் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண பாருங்கள். க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த கேம் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. அது போக நீங்கள் ஜெயில் பிரேக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸை நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம். இப்போதைக்கு அவ்வளோதாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.